பிரச்சனை திருவண்ணாமலை மாவட்டம் சுமார் 8 தொகுதி சரிங்களா. அதில் வந்து 4 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க சரிங்களா. அதை நாங்கள் எல்லாமே வந்து செயல்பட்டதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து வடக்கு மாவட்டம் மேற்கு திருவண்ணாமலை வந்து மேற்கு மாவட்டம். நாங்கள் அது எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, 6 தொகுதி வந்து உதயகுமார் என்ற இருக்குது, நீங்கள் அங்கே போய் எல்லாம் செயல்படுங்க பண்ணுங்க போங்க. நாங்கள் சரி அவங்க கூட போய் நாங்கள் என்ன பண்ணோம், சுமார் 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ண ப்ரூஃப் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம், என்னென்ன தேவை எல்லாமே வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, சுமார் 60 கிளை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு 5000 பேரை நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி ஓட்டு ஐடியோட எல்லாம் கையில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குறாங்க. மெயினாக என்னன்றாங்க, எஸ்சி மேலே வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. எஸ்சி வரக்கூடாது முதல்ல சொல்லியிருந்தா தலைவர் சொல்லிடுற தத்துவம் என்ன சொல்லியிருக்காரு, ஜாதிக்கு இங்கே பேச்சே இல்லைன்னாரு. ஆனால் இவங்க என்னன்றாங்க, எல்லாத்துக்குமே ஜாதியை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்கள் போஸ்டிங் கொடுப்போம். அப்போ நாங்கள் உழைச்சிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம். துர்கார் பாருங்க, இவரு நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த ஆட்டோவை வித்து செலவு பண்ணி எவ்வளோ பண்ணிட்டாரு. இப்போ எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. மாவட்ட பொறுப்பும் சரி, ஒன்றிய பொறுப்பு சரி, நகர பொறுப்பு சரி, எந்த ஒரு பொறுப்புமே அறிவிக்காத அவங்கவுங்க இட்டுன்னு வந்து எல்லாரையும் கூட்டு போய் உள்ள கூட்டு போய் வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லா ஆள் இட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போ எங்களை உள்ள கூட வரக்கூடாது, நீங்க வெளியே போங்கன்றாங்க. நாங்க 2 வருஷமா கஷ்டப்பட்டோம், இது மாதிரி 10 வருஷமா அந்த கட்சியில் வந்திருக்கல, எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன வழி, இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு 1 வருஷமா வந்து இங்கே எல்லாமே போராடி இருக்கோம், எங்களை உள்ளே விடுறது கிடையாது. முதல்ல மாவட்டம் போட்டால் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த பிரச்சனை இங்கே மட்டும் கிடையாது, இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கு. எப்போ மாவட்டத்தையும் நகரத்தையும் கூட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவார். அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே இருக்கு. மெயினாக ஜாதியை மென்ஷன் பண்ணுறாங்க, இன்னொன்று பணம், இது 2 தான் முக்கியத்துவமாக இருக்கு. எங்ககிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. உங்கள் வீடியோ கூட உங்களுக்கு அமைச்சிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்கு, ஆதாரத்தோட நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி வேணும், ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு வழியில் 10 வருஷமா மக்கள் இயக்கத்தில் நம்ம செயல்பட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. இப்போ நம்ம கட்சி தொடங்கி இங்கேயே நம்ம செயல்பட்டுருக்கோம், இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு. இங்க பாருங்க எத்தனை ஆள் எல்லாம் எங்க பாருங்க, என்னென்ன நலத்திட்ட உதவிகள் மட்டும் 15 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு. 5000 பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு எங்கிட்ட. இதுக்கு மேல எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க என்ன பண்றது எங்களுக்கு புரியல. நீங்க என்ன பொறுப்புல செயல்படுறீங்க மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஜாதி அடிப்படை ஒண்ணு காட்டுறாங்களா. இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற, அவங்க எங்க கிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க. உதயகுமார் என்று செய்யாரு, அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்கன்னு சொன்னாங்க. நாங்க செயல்பட்டோம். திடீர்னு என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் நம்ம கதிர்ன்றவர் வேட்டவரம் அவருக்கு என்ன பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஜாதியின் அடிப்படையில் எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடணும், வீட்டில் தூங்கி இருந்தவரை எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவரு என்ன பண்றாரு, அவருக்கு ஃபேவரட் யார் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டு நீங்க ஜாதி எஸ்சியில மேல வரக்கூடாது, எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். இப்ப அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அது எதுவும் பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு. முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப், அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சிருக்கு. அப்ப நாங்க பெண்ணாத்தூர்ல இவ்வளவு வச்சிருக்கோம். அந்த 60 கிளை ஓபன் பண்ண ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு, 60 கிளை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த 5000 பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்காங்க. நாங்க இது வரைக்கும் 20 வாட்டி வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும், பாத்துருக்கீங்களா? 20 வாட்டி வந்து எங்க தளபதிக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா நாங்க மீடியேட் வந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல, போஸ்டிங் போட்ட பாரு யார்ட்டும் கேட்க முடியாது. இப்போ போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்ட்டையும் முறையிட முடியாது, எங்களுக்கு நீதி வேணும் ஐயா, இது உங்ககிட்ட தான். ஏன்னா கடைசியா இது சொல்ல எங்க பாருங்க, மீடியாவை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணல, நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க. இங்க பாருங்க, தலைமையில சொன்னீங்களா இல்லையா? தலைமையில எல்லாம் பேசிட்டோம் சார், தலைமையில எல்லாமே பேசி தலைமையில பேசிட்டோம். பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம் தலைமையில, 1 தடவை 2 தடவை கிடையாது, 10 தடவை தலைமையில மட்டும். இங்க பாருங்க, ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்ன இருங்க, நாங்க எங்க இருந்திருப்போம்ல, கூட்டு தளபதிக்காக நாங்க வயசும் கஷ்டப்பட்டோம், ரத்த சிந்தனம், பிளட் கொடுத்துருக்கோம், 500-600 பேர் மேல கொடுத்துருக்கோம், அது உண்டான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் கிடையாது, தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது. வர்றது உட்காந்து 3 நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம், பஸ்லேயே படுத்திருந்தோம் 3 நாள், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா. இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா. நாங்க என்ன பண்ணுமோ எல்லாரும் நாங்க சூசைட் பண்ணிட்டு போக வேண்டியது, இதுதான் எங்களோட கடைசி இது. ஆனா எங்க கட்சி எங்க இது விட்டு என்னைக்குமே நாங்க போக மாட்டோம், தளபதிக்காக கடைசி வரைக்கும் நாங்க உழைப்போம். இன்னைக்கும் சொல்றேன், எங்களுக்கு தளபதி உயிர், கட்சி உயிர் எல்லாமே எங்களுக்கு வேணும்ன்றதால தான் நாங்க இப்போ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆமாண்ணா அது போட்டாங்கல்லண்ணா, சரிண்ணா இப்போ போட்டாங்க ரைட், 2 பிசி 2 எம்சி போட்டுக்கல, இப்போ என்ன பண்ணலாம், உள்ள எஸ்சி போட்டுருக்காங்களே அவங்க பிரச்சனை இல்லாத போயிட்டு இருக்கா. இவர் போட்டாங்க, இவர் என்ன பண்ணணும், கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு நகரம் ஒன்றியம்
ஆமாண்ணா என்னங்க நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசி செயல்படுங்க யாரு என்ன ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஆல்பத்துக்கு தான் தெரியும் யார் செயல்படுறான் போட்டோ யார் இருக்குது என்ன பண்ணிருக்கான். இல்ல அவர் கேக்குற கேள்வியை தெளிவா புரிஞ்சுங்க. தலைமை இந்த கம்யூனிட்டி விவகாரத்தை பாக்குதா இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர் அதை பாக்குறாரான்றதா மாவட்ட தலைவர் தான் இதை பாக்குறாரு சரிங்களா. மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அவர் தான் இதை பாக்குறாரு. மற்றபடி தலைமைலாம் பார்க்கல. தலைமைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர் வேட்டவளம் கதிர் அவர் தான் இதை முழுக்க ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. இதுக்கு இப்பயே சொல்றேன் எங்களுக்கு நீங்க கடுமையா நடவடிக்கை உங்க பிரஸ் தான் நான் கடைசியா வந்திருக்கோம். எங்களுக்கு கடைசி முடிவு நீங்க தான். இங்க பாருங்க நீங்க செயல்படுறது எல்லாம் பாருங்க. மாவட்ட செயலாளர் கம்யூனிட்டி ரீதியா தான் பதவிகளை அளிக்கிறார். ஆமா தலைமைக்கு புகார் தெரிவிச்சு ஐயா நாங்க உள்ள போக விட்டாதானே ஐயா நாங்க தெரிவிக்கிறதுக்கு. இங்க பாருங்க நாங்க இப்ப உள்ள போனா வெளியே தள்ளுறாங்க. எப்பயுமே உள்ள வந்தா எங்களுக்கு உள்ள மரியாதை பதவி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் மதியம். அதுவும் யாரு தலைமை முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள பர்மிஷன். எங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் நாங்களும் தொண்டர்கள். நாங்க தொண்டர்கள் தலைமையில ஐயா புஷ்டியானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம். அவர் வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு சேர்ந்து செயல்படுங்க எல்லாம் பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு இல்ல நாங்க வகிச்சிருக்கோம். நகரமும் ஒன்றியமும் இங்க பாருங்க நகரமும் ஒன்றியமும் வகிச்சிருக்கோம். நாங்க வயசுக்கு வந்தோம்னா பலன் வேணும். இப்ப மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பொறுப்பு போட்டாங்க எதன் அடிப்படையில் போட்டாங்க இப்ப நாங்க காட்டுறோம்ல இவ்வளவு பண்ணிருக்கோம்னு காட்டுறோம். இதை காட்ட சொல்லுங்க. எல்லாம் இப்ப 20, 25 வயசு 26 வயசு எல்லாம் நீங்க பொறுப்பு மாவட்ட பொறுப்பு போடுறீங்க. மாவட்ட பொறுப்பு எதன் அடிப்படையில் போடுறீங்க? மாவட்ட அடிப்படை பொருள் எந்த விதத்துல நீங்க போடுறீங்க? எங்களோட கேள்விதான்.